ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புதுசு. நான் எப்பவுமே உங்களோட பழசு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரெண்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கப்புள்ள எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தொட்டி கழுவு போகிறேன். இந்த தொட்டி தான் கழுவு போகிற பார்த்துக்கோங்க. தொட்டியை கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குதிச்சு விளையாட போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் நிற்குதா, அதில் தான் வைக்கப்புள்ள எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போய் அந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து தொட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க சாப்பிட்டவங்க, அதனால் ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுத்து கிளம்பிட்டு நம்ம போயிட்டு தட்டு பயிர் அறுத்துட்டு வரலாம். டிராக்டர் போகுது பார்த்துக்கோங்க. டிராக்டர் அப்படியே மூவ் ஆகுது பாருங்க, அப்படியே மெதுவாக போகுது. அண்ணன் பார்த்துட்டே போகிறாரு. டிராக்டர் போகுது, நம்மளே பின்னாடி போகலாம், நடந்து போகலாம், பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்ச்சி தோட்டத்துக்கு போய் இயற்கை விவசாயம் பார்த்துருப்போம்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் கத்திரிக்காய் வந்துருச்சுங்க பாருங்களே. இதில் எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்கன்னா, இந்த சொட்டு நீர் பாசனம் மாட்டம் அந்த ஓஸ் வச்சுருக்காங்க, அதில் தான் தண்ணி. இடையில வாழை போட்டிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கு. அங்கே வெண்டைக்காய் போட்டிருக்கு. அது பக்கத்தில் போய் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை மிளகா பார்க்க வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பச்சை மிளகா, இந்த சைடு ஃபுல்லாக பச்சை மிளகா போட்டிருக்கு. அடுத்து நம்ம வெண்டைக்காய் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே கீழே தான் உட்காந்துருக்கேன். ஏன் கீழே உட்காந்துட்டேன்னா வெண்டைக்காய் இன்னும் பெருசாக வளரும். இப்போ வளரல, ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நிறையா வந்துருச்சு. இதுக்கு ஒரு டைலாக் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. உங்கள் காய் எங்கள் காய் இல்லைங்க, வெண்டைக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. வெண்டைக்காய் உட்காந்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகும்போது இன்னொன்று காமிக்கிறேன். அது வந்துட்டு விளைக்கவே இல்லாத, அதாவது விதைக்கவே இல்லை, அதை வந்துருக்குது. அதை பார்க்க போகிறோம். ஓகேவாங்க, அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நடந்துருந்தோம். ஒரு பெரிய வண்டு பார்த்தீங்கன்னா தேன் குடிச்சிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஃப்ளை ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து விதைக்கப்படாதது, பட் இருந்தாலும் வருது. தக்காளி தான் சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள். தக்காளி எவ்வளோ தக்காளி பாருங்களே, அங்கங்கே வந்துருச்சு, அங்கங்கே குட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம வர வழியில் இதுதான் பார்க்கலாம் அந்த தக்காளி. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம். களி கிண்டி கருவாடு தொக்க வச்சு தொட்டு நக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவன் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று பழுத்து இருந்துச்சு. ஒன்றே அடிக்கிற வேலைக்கு பிடிங்கி ஜூஸ் ஆட்ட குடிக்க போகிறான் பாருங்க. கையில் வச்சுருக்கான் பாருங்க, மாற்றிட்டான் பாருங்க. டேய் இன்னொன்று பிடிங்கிட்டு பாருங்க. நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னா மயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தட்டுப்பயிர் மேலே இருக்கிற கது வச்சிங்கன்னா திங்கிறதுக்கு களைச்சி விட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டை பச்சை மட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடக்கும். அடுத்து வந்து அண்ணன் வந்து ஒவ்வொன்றா கைராட் பண்ணி கொடுக்குறாரு. 2 பேர் சேர்ந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. கட்டிட்டு டிராக்டரில் ஏற்றிட்டு கிளம்பி அங்கே வந்து கொட்டிடுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்க்க போகிறதில்ல, போயிட்டு தொட்டி கழுவு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க மாடு பிடிச்சி கட்டிட்டு இருக்கான் பாருங்க. மாடை பிடிச்சி கட்டிருக்கான் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொட்டி கழுவலாம். அவனை போய் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா ஆடை கட்டியிருக்கோம். அடிக்கிற வேலுக்கெல்லாம் எங்கனாலையும் உள்ள ஆடை பிடிச்சாங்க. இங்கே பாருங்க, வந்துருச்சு பாருங்க ஆடு. நம்மளை பார்த்துனே ஓடி வந்துருங்க. இப்போ பார்த்துன்னு ஓடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்ப அடிதாங்கி. இங்கே பாருங்க அடிதாங்கி. இவனை இப்படி தூக்கி இங்கே பாருங்க, இதுதான் அடிதாங்கி. ஏய் இங்கே பார்த்துக்கோங்க. ஏய் கால் லூஸ் ஆடுறா. கால் லூஸ் ஆடுறோம். அடிதாங்கி. பாட்டை அவுத்துட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா நம்ம ஆடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோங்க பாருங்க. எல்லாம் இரும்புது வெயில்ல. நம்ம பிடிச்சிட்டு போகல, அதை நம்மளை பிடிச்சிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஓடுதுன்னு பாருங்க, ஓடிட்டு இருக்கு. சரி, நம்ம போயிட்டு தொட்டி கழுவலாம் ஃப்ரெண்ட்ஸ், கழுவிட்டு குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மேயருக்கு நின்றுச்சு. என்னதான் தண்ணி தாக எடுத்தாலும் பசிக்குமில்ல அதுக்குமே, அதனால மேயருக்கு நின்றுச்சு. அதேமாதிரி ஆடு நம்ம மேய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசில் இல்லை, நம்ம முதல்ல மேய்ச்சிட்டு இருந்தோம். இப்படி இழுத்து பிடிக்காதீங்க சாப்பிடும்போது, அப்படியே விட்டா அது வாட்டுக்கு நிம்மதியாக சாப்பிடும். இல்லாட்டி அந்த தொண்டை இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் விட்டோம். சரி சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. வெயில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்குது. கண்டிப்பாக போய் தொட்டி கழுவி குளிக்க போகிறோம். குளிச்சு போட்டு அடுத்து ராகி களி கிண்டி கருவாடு தொக்க வச்சு நக்க போகிறோம். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆடு சாப்பிடும் போது சரி, நம்ம பசங்களுடைய போயிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது எங்கே அவசரமாக போனாலும் சரி, சீக்கிரம் சாப்பிட்றான்னீங்கன்னா ஒவ்வொருத்தன் என்ன மாதிரி மானம் கட்டுறனா இருப்பான். நீ என்னமோ சொல்கிற, நான் சாப்பிட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஐயோ நம்மளால அவன் வேலை கெட்டுருமோன்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதனால் அப்படிலாம் சொல்லாதீங்க. பொறுமையாக சாப்பிட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக கூப்பிட்டு போங்க, எங்கே கூப்பிட்டு போனாலும். ஏன்னா எங்களோட வரணும்னு நான் அப்படி தான் கூப்பிட்டு போவேன். அதனால தான் சொன்னேன். சரி, இதெல்லாம் மேய்ஞ்சி பிடிச்சி போகலாம். நம்ம இப்படி ஒரே அக்கப்போரா இருக்குது. ஆட்டு பிடிச்சி போறதுக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது.
உன்னை பார்த்தீங்கன்னா விட்டோம், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த நண்பர் அங்கே உட்காந்துட்டான், ஜாலியாக போய் நிழல் உட்காந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் ஆடெல்லாம் விட்டுட்டோம், இழுத்துட்டு ஓடி போயிடுச்சு, அதெல்லாம் தண்ணி குடிக்க போயிடுச்சு, தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. வாங்க போய் எவ்வளோ வேகமாக குடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொட்டி கழுவிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் தான் டிராக்டர் வந்துருச்சு. இங்கே பாருங்களே, தட்டி குச்சி கொட்டு வந்துட்டாங்க, கயிறில் அவுத்துட்டு இப்போ தூக்க போகிறாங்க. பார்த்துக்கோங்க, லிஃப்ட் தூக்க போகிறாங்க. எப்படி தூக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் என்ன பார்த்ததே இல்லை, இறங்குங்க கேட்காதுங்க, தூக்கு போகிறாங்க. பாருங்க, தட்டு குச்சி அப்படியே இறங்கும். சின்ன வயசுல எப்படி டிப்பர்லாம் வந்து தூக்குனா பார்த்துட்டு இருக்குமில்ல, செம்ம ஜாலியாக இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. தொட்டி கழுவிட்டு இருக்கிறோம், இன்னும் கீழே ஃப்ளோர் மட்டும் கழுவுனா முடிஞ்சு, சைடில் கழுவியாச்சு. மணி ஒன்றாயிடுச்சு, நீ சாப்பாடு செய்யல. இங்க பாருங்க, ஸ்லோ மோஷன்ல இறங்குது. விழுது பாருங்க, விழுது பாருங்க பாருங்க. டிப்பர் தூக்கியாச்சு. ஏன் என்னை காமிக்கலாம், நான் கெட்டப்ப ஏமாறிக்கிறேன் தொட்டி கழுவுங்காட்டி. இருங்க அதையும் பாத்துருங்க. தொட்டி பார்த்துக்கோங்க, சுத்தி கழுவியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் கழுவுனா முடிஞ்சு, அப்புறம் நம்ம குளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி விட்டுட்டு ராகி மாவு கருவேலாம் வாங்க போயிட்டு வந்துட்டு பிளாக் பண்ணலாம். ஓகே, டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா தொட்டி நம்ம கழுவி முடிச்சுட்டோம். ஏன்டா இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ எடுக்கணும்னு கேட்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் சட்டை இல்லாம தான் கழுவிட்டு இருந்தோம், அதனாலதான் சரி இதெல்லாம் போட வேணும்னு நாங்க எடுக்கல. தொட்டிலாம் நீட்டா கழுவி முடிச்சிட்டோம். தொட்டி தண்ணி நிரம்பருக்கு 1/2 மணி நேரம் ஆகும். காட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கமா, அதை போய் பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப களை போயிடும். அப்புறம் ஜாலியாக வந்து குதிச்சு விளையாடி டயர்டெல்லாம் போக்கிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, தண்ணி கிணத்துக்குள்ளேருந்து வந்துருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இன்னைக்கு வெயிலில் ஒரு குழியில போட்டுற வேண்டியதுதான். சரி, போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு குளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்துட்டு எப்படி தண்ணியில் முதக்கிறதுன்னு கேட்டா அதை காட்டுற மாட்டுறாங்க. ஒன்றுமே இல்லை மாட்டுறாங்க. எப்படிண்ணா எப்படா இருங்க இருங்க எப்படிண்ணா எப்படிண்ணா உன் பாடி நீ லூஸ் விட்டினாலே மேலே வந்துடுடா. இவ்வளோதான். கையெடுத்துருங்க.